சாம கருப்பு சண்ட கருப்பு தன்னந்தனியா வாராரு சீமசனங்க திகச்சு போக செதறடிக்க போறாரு. தமிழவங்களை ஹிந்துவா மாத்துறதுக்கே பெரிய பாடா இருக்கு. வணக்கம் ஆதி குலதெய்வம், கேட்டிங்களா? தமிழவங்களை இந்துவா மாத்துறது பெரிய பாடா இருக்கு. இதுதான் ரொம்ப நாளா தமிழவர்களை இந்துக்களா மாத்திக்கிட்டு இருக்காங்க. கவனமா இருங்க. நமது மரபு வழிபாட்டில் குலதெய்வத்தை வழிபடுவதனால் என்னென்ன நன்மைகளை அடையலாம்? வணக்கம் ஆதி குலதெய்வம். குலதெய்வம்ன்றது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது அவங்க சொந்த மரபு. அந்த மரபை பாதுகாத்துக்கும் போது என்னென்ன நன்மையை நான் சொல்ல முடியும்? என்னெல்லாம் நன்மை இருக்கோ அதெல்லாம் அந்த குலதெய்வம் அவங்களுக்கு மீட்டெடுத்து கொடுக்கும். அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மீட்டெடுத்து கொடுக்கறது தான் குலதெய்வ வழிபாடு. அது ஒரு பர்டிகுலரா இது தேவை இது தேவையில்லை அப்படின்னு குலதெய்வத்துக்கு முடிவு பண்ண முடியாது. குலதெய்வ வழிபாட்டுல ஒரு கொலைக்காரரை கொலை பண்ணியிருப்பாரு, அந்த கொலை பண்ணதுனால அவருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கும். அந்த தூக்கு தண்டனை கிடைக்கிறதுனால போனா போது குலதெய்வம் விட்டுட்டு அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமானா இல்ல, அந்த தூக்கு தண்டனை இருந்தா கூட காப்பாற்றும். குலதெய்வம்ன்றது அந்த தான் பிள்ளை தான் குஞ்சு பெண் குஞ்சுங்கிற மாதிரி அந்த அவரை தூக்கு தண்டனை இருந்தா கூட காப்பாத்துறதுக்கு அவர் வேண்டுதல் வச்சு காப்பாற்றிக்க முடியும். அந்த அளவுக்கான அந்த சக்தி வாய்ந்தது அந்த மரபு. அந்த மரபை பொறுத்தவரை அவருக்கு உள்ள உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், அப்புறம் வண்டி வாகனம், வேலை வாய்ப்பு, குழந்தை, கல்யாணம், ஆரோக்கியம், ஒரு 16 விஷயங்கள்னு சொல்றாங்க. 16 பத்தி பேர். இதெல்லாம் அடையணும்னா முதல்ல குலதெய்வத்தை வணங்கினா பத்தாது, முதல்ல தானே குலதெய்வமா மாறி நிக்கணும். தான் மனசு பூரா குலதெய்வம் நிறைஞ்சு இருக்கணும். தமிழர்களுக்குன்னு ஒரு பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்குது, அது எப்பயுமே அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்ப முருகன் கோயில் கருவறையில சிவனை வச்சு வழிபடுற பழக்கம் இல்லை. சிவன் கோயில் கருவறையில முருகனை வச்சு வழிபடுறது இது ஏன்னா அது மரபு சார்ந்த ஒரு விஷயமா. அதுதான் நம்ம இங்க உங்க உடம்பு அப்படின்னு உங்க மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னா உங்க மரபு சார்ந்த தெய்வத்தை மட்டும்தான் அந்த மனசுல நினைக்கணும். அப்பதான் அது ஈர்ப்பு சக்தி மூலியமா உங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணும். நீங்க மனசுல வேற ஒண்ணு வச்சுக்கிட்டு நான் குலதெய்வத்தை வணங்கினேன், குலதெய்வத்தை வாங்கினேன், எனக்கு உதவலைன்னா அது உதவாது. நீங்களே குலதெய்வம், உங்க மரபே குலதெய்வம், உங்க ஜீவனே குலதெய்வம். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க குலதெய்வத்துக்கான எண்ணங்களை ஃபுல்லா மனசுல வச்சிருந்தா தானே அது உங்களுக்கு சாதகமா வேலை செய்யும், இல்லைன்னா உங்களுக்கு பாதகமா தானே வேலை செய்யும். இப்ப ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு பெண்ணை விரும்புறாரு, அந்த பெண்ணை தானே மனசுல முழுசா நினைக்கணும். அதுதானே அந்த காதலுக்கான உண்மையான அர்த்தம். அந்த பெண்ணையை நினைச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு பெண்ணு, அடுத்த வீட்டு பெண்ணு, அந்த ரோட்ல போறது வாரத்துக்கு எல்லாத்தையும் ஆசைப்பட்டா அப்ப அந்த பெண்ணுக்கு துரோகம் பண்றாருன்னு அர்த்தமாச்சுல. அப்ப தான் மரபுக்கு தானே துரோகம் பண்ற விஷயம்தான் இங்க தேவையில்லாத தேவதைகளையும் ரோட்ல கண்டது கடியது எவெல்லாம் யூடியூப்ல அங்கங்க பேசுறது எல்லாம் தெய்வம்னு நினைச்சு மனசுல சமைக்கும் போது வேண்டும் போது தான் சொந்த தெய்வம் தனக்கு உதவ முடியாம போயிடும். வேறு ஒரு தெரிஞ்சுதான் வழிபடணும்னு குலதெய்வத்தை அப்படி இல்லை, மனசுல நினைச்சிட்டாலே போறோம். நீதான் எனக்குள்ள இருக்கிற, நீதான் என்னோட ஜீனு, நீதான் என்னுடைய உயிரணுக்கள், நீதான் என் புத்தி, நீதான் என் தோல், நீதான் என் ரத்தம், நீ என்னை காப்பாத்து அப்படின்னு குலதெய்வத்தை நினைச்சிட்டாலே அது அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்துதான் நம்ம சில பூஜைகளை எடுத்து செய்யறோம். கருப்புசாமி ஒரு ஒத்த வாக்குல மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றுவாருன்னா என்னால ஒத்த பூசையில மொத்த பிரச்சனையும் தீர்க்க முடியும். அதுக்கு தேவை ஒண்ணு அவங்களுடைய குலதெய்வம். குலதெய்வம் தெரிஞ்சா எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கலாம். பூஜைகள்ன்றதெல்லாம் அந்த மரபை வளர்த்து எடுத்துக்கிறதுக்கு தான். அந்த மரபு சரியான முறையில பூஜை பண்ணி வளர்த்து எடுத்துக்கிட்டா அது பவர்ஃபுல்லா நமக்கு கவசமா மாறிடும், நமக்கு பாதுகாப்பா இருந்துடும். அதனால ஒரு விஷயத்துக்காக குலதெய்வத்தை இதெல்லாம் இந்த நன்மைக்கு தான் செய்யும் அப்படின்னு சொல்ல. நீங்க என்ன வேண்டுனாலும் என்ன செஞ்சாலும் உங்க குலதெய்வம் உங்களுக்கு துணையா இருந்து உங்களை பகுத்து அறிவோட வளர்த்து உங்களை இந்த பிறவி கடன்ல இருந்து மீட்டு உங்களை பிரவாக நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்பயுமே துணை நிற்கக்கூடியது குலதெய்வம் தான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.